வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கைரேஞ்ச் டெக்னிக்கல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட கொழுந்து வெட்டுற ஒரு மிஷின் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து சுவிட்ச் மாற்றணும்னு சொல்லிட்டு, அப்போ இந்த சுவிட்சை எப்படி நம்ம மாற்றலாம், வீட்டிலேயே நம்ம எப்படி மாற்றணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இது கூட வந்திருக்கும். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்க்ரூ இதை வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிட்டு உள்ள ஒரு 4, இங்கிட்டு உள்ள 2, 6 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண உடனே இதை லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா இது தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி தனியாக எடுத்து வச்சிடறோம். 8 ஸ்க்ரூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி தூக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இது தனியாக ஓப்பன் ஆயிரும். பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை இப்படி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இதே மணிக்கு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி உருவணும்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உருவனா போதும், இது தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு சுவிட்ச் எடுத்து அந்த இடத்துல அதே மணிக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மணிக்கு லூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சொருவினா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்படி சொருவி வச்சுட்டு டைட் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவிட்ச் மாற்றிட்டோம். திரும்பி நம்ம அதே மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இதில் ஒரு காடி இருக்கும், அதில் வச்சோம்னாலே இப்படி கரெக்டாக சீட் ஆயிரும். சீட் ஆனதுக்கப்புறம் இந்த வயரை நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். கேப்பில் எதுவும் வயர் மாட்டாத அளவுக்கு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மாட்டுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்பி அதே மாதிரி வயர்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த கேஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து இதில் செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கரெக்டாக சீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக டைட் வச்சிட்டோம். கட் பண்ணு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைட் வச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை கரெக்டாக இதே மாதிரி வச்சு சீட் பண்ணுறோம். கரெக்டாக இது சில சமயம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் போய் லாக் ஆகாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், வச்சு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து இதில் போட்டு டைட் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்போவுமே நம்ம ஸ்க்ரூலாம் டைட் வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கையை வந்து அடியில் வச்சுக்கணும். இந்த பாட்டம் சைடில் அந்த நட்டுக்கு நேராக வச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து டைட் வைக்கும்போது நட்டு விலகாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கையை வச்சு டைட் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து டைட் வச்சிட்டோம். இப்போ நம்ம சுவிட்ச் மாற்றியாச்சு. இப்போ இந்த சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வந்து ப்ளக்கை கனெக்ட் பண்ணிடுறோம். ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் நல்லபடியாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு.